Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோ டெய்லர்ஸ்க்கான நல்ல ஒரு டிப் தான். மோஸ்ட்டாக இப்படி ரொம்பவே வழுவழுப்பாக இருக்கிற சாரியோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி சாரீஸ்லலாம் ப்ளவுஸ் பீஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அந்த கம்மியாக கொடுத்துருக்கிற கிளாத்தில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அதையும் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி சாரீஸ்க்கு நம்ம காட்டன் லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, லைனிங் ஒரு சைடு இழுத்துட்டு நிற்கும், மெயின் கிளாத் ஒரு சைடு இழுத்துட்டு நிற்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கூடவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ம் ஹோல் டாட்டு எப்படி ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான சூப்பர் டிப்ஸையும் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் லைனிங் ப்ளவுஸு எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோ பண்ணி சூப்பராக லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இன்னும் நிறைய டிப்ஸும் உங்களுக்காக கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய மெயின் கிளாத்து ப்ளவுஸ் பீஸு. அதில் லைனிங்கில் கரெக்டான அளவில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். கட்டிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. லைனிங்கில் தான் கரெக்டான அளவில் நீங்கள் கட் பண்ணணும், மெயின் கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் பீஸில் எவ்வளோ கம்மியாக இருக்குது சாரியில் உள்ள ப்ளவுஸ் பீஸ்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கிராஸ் பீஸ் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஸ்லீவெல்லாம் நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணவே முடியாது. நீங்களும் கரெக்டான அளவில் லைனிங்கை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஸ்லீவு மேலே, ஒரு சைடு ஸ்லீவ் கீழே, அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கை கரெக்டாக இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் கரெக்டாக கட் பண்ணியிருக்கிற மாதிரி இல்லாமல் மெயின் கிளாத்தில் எக்ஸஸாக நெக்கு, ஆர்ம் ஹோலு, ஷோல்டர், கீழ்ப்பகுதி எல்லாத்துலேயுமே எக்ஸஸாக ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எடுத்து ஃப்ரண்ட் பீஸ், பேக் பீஸ் ரெண்டுலேயுமே நெக்கில் ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு சைடு எல்லாமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஸ்லீவ்லையுமே கரெக்டாக இந்த மாதிரி பேக்கில் லைனிங்கையும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் நம்ம போடணும். பேக்லேயுமே நெக்குக்கு ஹெர்லைன் சீம் போட்டிருக்கோம். திருப்பிட்டு நாச்சு கரெக்டாக நம்ம போட்டிருக்கனால லைனில் நாச்செல்லாம் போட்டு மெயினையும் லைனிங்கையும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக நாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டுடலாம், டாட்டும் பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போது ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நெக் போர்ஷனை ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஓரத்தை எல்லாமே லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா தான் நான் புதுசாக சொல்ல போகிற டிப்ஸ் இருக்குது. ஸ்லீவ்லையும் அடியில் நம்ம நாச் கட் பண்ணி விட்டுருக்கிறதுனால அதையும் மடித்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. 2 ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டாட்டு ஃப்ரண்ட் பீஸில் டாட்டு பிடிக்கும்போது உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸும் லைனிங் பீஸும் மெயின் பீஸும் உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக ஓரத்துலலாம் ஸ்டிச் பண்ணிட்டோம், சென்டர்லலாம் கேப் இருக்கும். அப்போது நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது சம்டைம்ஸு லைனிங்கில் மட்டும் ஸ்டிச் விழும், மெயின் கிளாத்தில் ஸ்டிச் விழாமல் போயிடும். ஏன்னா இந்த லூஸ் இருக்கிறதுனால. ஸோ கரெக்டாக நீங்கள் டாட் பிடிக்க வேண்டிய ஏரியா எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட சென்டரில் இருக்கிற லைனில் மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நான் லைன் போட்டு காட்டுறேன் இல்லையா, 3 லைன் இருக்கிறதுல சென்டரில் இருக்க மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க சென்டர் லைனில். அந்த ஸ்டிச் நீங்கள் போட்டு எடுக்கிறதுனால மேலே இருக்கிற பீஸும் கீழே இருக்கிற பீஸும் மெயின் பீஸும் லைனிங் பீஸுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும், ஒரு க்ரிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக்கு ஸ்கிப் ஆகாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டிச் போட்டுட்டேன், போட்டதுக்கப்புறம் க்ரிப்பு ரொம்பவே கிடைக்குது, ரொம்ப லூஸாக இல்லாமல் க்ரிப் கிடைக்குது இல்லையா. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டான இடத்துல டாட் பிடிச்சிக்கோங்க. 3 டாட்டையுமே கரெக்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க.
இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட டாட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாமல் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தில் டாட் விழும், மெயின் கிளாத்தில் டாட் விழாது. ஏன்னா அந்த கிளாத்து அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸ் நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணிட்டோங்கிறது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்பு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்னொரு சூப்பர் டிப்பு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மோஸ்ட்டாக எல்லாருமே சென்டர் டாட் ஈஸியாக பிடிச்சிருந்தீங்க. ஹூக் பெட்டி இருக்கிற சைடுமே ஈஸியாக பிடிச்சிருந்தீங்க. 3வது டாட்டு மட்டும் ஆர்ம் ஹோல் டாட்டு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் 2 டாட்டை, ஃபஸ்ட்டு டாட்டு செகண்ட் டாட்டு, மெயின் டாட்டையும் ஹூக் பெட்டி இருக்கிற சைடு இருக்கிற அந்த டாட்டையும் இந்த மாதிரி கரெக்டாக ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 டாட்டையும் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் வரும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதில் பிடிக்கலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகி கிடைக்கிது. அப்படி கிடச்சிதுன்னா நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸ் வரும், மேலே கீழே ஏறி இறங்கியிருக்கும். அப்படின்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் டாட்டை பிடிச்சிடலாம். கரெக்டாக இது 1/4 இன்ச் தான் நம்ம பிடிப்போம். 1/4 இன்ச் பிடிச்சி இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே வரைக்கும் நீங்கள் பிடிக்கலாம். அப்படின்னா பர்ஃபெக்டான ஆர்ம் ஹோல் டாட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக டாட் பிடிக்க முடியும். ப்ளவுஸ்னாலே கப் ஷேப் தான் ரொம்ப முக்கியம். அதில் டாட் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 டாட்டையுமே நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா உங்களோட ப்ளவுஸ் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் வரும். கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய நாள் நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை. இனி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இனி உங்கள்கிட்ட வர்ற வழுவலு சாரீ, பூனம் சாரீ, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற சாரீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப விருப்பமாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான புதுசாக ஒரு டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.